நீதிமொழிகள் புஸ்தகம் 11:22 வாசிங்க. நீதிமொழிகள் 11:22. நீதிமொழிகள் 11:22. மதிக்கேடா நடக்கிற என்ன ஸ்திரீ? அழகுள்ள ஸ்திரீ. மதிக்கேடா நடக்கிறது அழகுள்ள ஸ்திரீயா? அந்த ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானமா. மதிக்கேடா நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ அது எதுக்கு சமானமா இருக்குது? பன்றியின் மூக்குத்திக்கு. பன்றி மூக்குல இருக்கிற மூக்குத்திக்கு சமானம். பன்றினா என்ன? சாத்தானுடைய காரியம். சாத்தானுடைய மூக்குல இருக்கிற மூக்குத்திக்கு சமானமா இருக்கிறதா மதிக்கேடா நடக்கிற ஸ்திரீ. அந்த மதிக்கேட்டின் நிமித்தம் குடும்பத்துல ஏற்படுகிற சூழ்நிலையை பொறுமையோடு கையாளாமல் போகிறது. எல்லா விதத்திலும் எல்லாரையும் அடிமைப்படுத்துகிற காரியங்கள், விட்டு கொடுத்து வாழாத காரியங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழாத காரியங்கள், இதெல்லாம் மதிக்கேடான காரியம். சொல்லுங்களேன், இது என்ன மதிக்கேடான காரியம்? இப்படியாப்பட்ட ஸ்திரீ கர்த்தர் கரத்துல இல்லையா, பன்றி மூக்கின் மேல இருக்கிற மூக்குத்திக்கு சமானமா இருக்கிறாராம். அது பார்க்க அழகா தான் தெரியுமா? எப்படி இருக்குமா? அழகா இருக்கும், சௌந்தரியமா இருக்குமா, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறா போல இருக்குமா. ஆனா அந்த ஸ்திரீ யாரா இருக்காங்கன்னா மதிக்கேட்ட ஸ்திரீயா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. என்னதான் விலையேற பெற்ற பொண்ணும் வைரமா இருந்தாலும் கர்த்தர் கரத்தில் இருக்கிற களிமண்ணா இருப்பதை நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தர் கரத்தில் இருக்கிற களிமண்ணா நான் இருக்க விரும்புகிறேன். பன்னியோட மூக்குல இருக்கிற வைர மூக்குத்திக்கு நான் பொருந்த மாட்டேன். ஏன்னா மதிக்கேடு என்னிடத்துல இல்லை. அனுசரிச்சு வாழ்கிற வாழ்க்கை, விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை, ஆண்களை காட்டில பெண்கள் அதிகமா விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை வரணும். குடும்பத்துல விட்டு கொடுத்து வாழணும். போட்டி போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. என்னுடைய காரியம் நான் தேவனிடத்துல சொல்லணும். பெண்கள் பலவீனப்பான்னு சொல்றாங்க. என்ன பலவீனம் சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களுக்கு என்ன பலவீனம்? என்ன பலவீனம் பெண்கள் இடத்துல? அவங்க பலவீன பாண்டனா தவறா நினைச்சுக்கிறாங்க. அவங்க சரீரம் பலவீனம் அப்படின்னு. அப்படி இல்லை. அவங்க கவர்ச்சிகரமான ஒரு காரியத்தை காமிச்சா விழுந்துருவாங்க. அதுல கவர்ச்சிகரமான ஏதாவது ஒரு காமிச்சா ஐயோ எனக்கு வேணும்னு ஓடிடுவாங்க. அதுதான் பலவீனம், அதுதான் மதிக்கேடு. எது கவர்ச்சியா இருக்கிறதோ அங்க ஆபத்து அதிகமா இருக்கும். நம்ம அதுதான் கர்த்தருடைய ஞானம். எது கவர்ச்சி அதிகமா இருக்குதோ சொல்லுங்க, வாயை திறந்து, அங்கதான் ஆபத்து அதிகமாகவும் இருக்கும். அல்லேலூயா. நல்ல இருதயம் கவர்ச்சியை வெளிப்படுத்தாது. நல்ல இருதயம் அழகை வெளிப்படுத்தாது. நல்ல இருதயம் நடையை வெளிப்படுத்தும், செயலை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ நான் குணசாலி ஸ்திரீயா இருக்கணும். நான் பலவீனம் பாண்டன் இல்லை. சொல்லுங்க, நீங்க பலவீனம் இல்லை. ஏன்னா நான் எதற்கும் மயங்க மாட்டேன், எந்த கவர்ச்சிக்கும் விழுந்துட மாட்டேன், எந்த பொருள் மேலே ஆசைப்பட மாட்டேன். எல்லா விதத்திலும் கர்த்தர் கரத்தில் இருக்கிற களிமண்ணாவே இருப்பேன் நான் என்று எத்தனை ஸ்திரீகள் சொல்லுவீங்க? எத்தனை ஸ்திரீகள் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்கள் அவ்வளவு சீக்கிரத்துல வீழ்ந்துட மாட்டாங்க, கவர்ச்சியில வீழ்ந்துட மாட்டாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கட்ட 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 கட்டன்னு பெரிய ஆள் ஆகிடும். உடனே ஒரு இன்னைக்கே கல்யாணம், நாளைக்கே புது வீடு, காரு அப்படின்ற மாதிரி மெயின் செட்லயே தான் இருப்பாங்க. எல்லாம் நாளைக்கே 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 வருவான். இவ்வளவு பணம் கொடு, 2 மாசம் கழிச்சு இவ்வளோ பணம் கிடைக்கும். உடனே கணவரை பிரெயின் வாஷ் பண்ணி அதுல சேரது, அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரும். கவர்ச்சிகரமானதுல நம்பிடுது. ஆசை அதிகமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்பிடுது. எதுக்குன்னா, நான் அதை வாங்கி என் பொண்ணுக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது நகை வாங்கலாம் தான் பார்த்தேன். எப்போ எல்லாம் போயிட்டப்போ. இதுதான் பலவீனம். இதுதான் சொல்லுங்களேன், இதுதான் பலவீனம். நான் கவர்ச்சியை கண்டு மயங்க மாட்டேன், நான் அழக கண்டு மழங்க மாட்டேன்.
பன்னி மூக்குல இருக்கிற மூக்குத்தியா நான் இருக்க மாட்டேன். கர்த்தர் கரத்துல இருக்கிற கள்ளி மண்ணா இருப்பேன். சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல குணஸ்தாலி, நல்ல குணமுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள். தன் வீட்டை கட்டுகிறாள். எப்படி கட்டுறாங்க? பணத்தினால கட்டுறாங்களா? இல்ல, தன் குணத்தினால் கட்டுகிறவளா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்?